hello, welcome back to our channel. இன்னைக்கு நான் வந்து என்னோட மார்னிங் ஆக்டிவிட்டி 4:30 இருந்து என்னோட ஆக்டிவிட்டி வந்து ஷேர் பண்ணிட்டு சோம்பேறித்தனம் இல்லாமல் எப்படி நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வேலை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். முந்தின நாள் ஈவினிங் வந்து செம்ம மழை, அதனால காலையில் கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. எழும்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதே டைமுக்கு எழும்பி பழக்கப்பட்டனால நான் அலாரம் வைக்கலைன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு வந்து எலும்ப முடிஞ்சிருது. சண்டே கூட நான் அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு சரி கொஞ்சம் 6 o'clock வரையாவது தூங்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். ஹஸ்பண்டோட அலாரத்தையும் இப்போ ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். ஆட்டோமேட்டிக்காக எப்போவும் இல்லாமல் அலாரம் வச்சா 4:30க்கு எழும்புவேன். ஆனால் சண்டே 4 o'clockே முழிப்பு வந்துடுதுங்க. இது ரெகுலராக இப்போ வந்து நான் ஃபாலோ பண்ணுற விஷயமாகவே ஆகிடுச்சு. 4:30க்கு அலாரம் இல்லைனா கூட எழும்பிடுவேன். ஏன்னா வந்து மார்னிங்கே எழும்புறனால 9 o'clock மேலே கூட என்னால் முழிச்சு இருக்க முடியல. முன்னாடிலாம் என்னென்னா நைட்டு கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணுவேன், ஒரு 10:30 வரையாவது எடிட் பண்ணுவேன். இப்போ எடிட் பண்ணும்போதே வந்து தூக்கம் அப்படி வந்துடுது. அதனால் வந்து சரி காலையிலேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம் எல்லா வேலைன்னு சொல்லிட்டு நைட்டு 9 o'clock தூங்க போயிடுறது. மார்னிங் வந்து 4:30க்கு வந்து எழும்பிடுவேன். இப்போ டைம் வந்து 4:30 தான். பட் நான் காலையிலே வந்து குளிச்சுட்டும் வந்தாச்சு. ஸோ அன்றைக்கி வீடியோ எடுத்த அன்றைக்கி வந்து டியூஸ்டேன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு ஷுவராக தெரியல. மார்னிங் வந்ததுமே வந்து நான் வந்து சுடு தண்ணி போட்டுருவேங்க. ஏன்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, அதனால் ஜீரக தண்ணி போட்டு வச்சுட்டு வந்து என்னோட பூஜை வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். பூஜை வேலைகளுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா எல்லா வீடியோவும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது லென்த்தியாக போகுது. இந்த வீடியோவும் இந்த லென்த்தியாக தான் போகுது. பட் உங்களுக்கு போர் அடிக்காமல் நான் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்னிங் வந்து நான் ஜீரக தண்ணி போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். வந்து ஜீரக தண்ணியை எடுத்துட்டு என்னுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் அரிசி பருப்பு எல்லாம் தேவையானது வந்து ஊற வச்சுட்டு போயிடுவேன். அப்போ வந்து அதை வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே சின்ன சின்ன பிளானிங் தான். நைட்டே வந்து நம்ம என்னென்னு பிளான் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு மார்னிங் வந்து அறக்க பறக்க என்ன சமைக்கிறதுன்னு டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்கலாம். அது மாதிரி தான் நான் அடுத்த நாள் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுவேன். சம்டைம் வந்து எழுதியும் கூட வைப்பேன். பட் வந்து ரெகுலராக எழுதி வைக்கிற ஹேபிட் இல்லை. பட் எப்போவாச்சும் வந்து எழுதி வைக்கிறது, இந்த வாரம் எழுதி வைப்பேன், அடுத்த வாரம் சம்டைம் மறந்துடும், அந்த மாதிரி இருக்கும். எனக்கு டியூஸ்டே எடுத்த விலாகுன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னா நான் பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதனால தான். ஏன்னா வந்து யூஸ்வலாக வெள்ளி செவ்வாய் தான் வந்து சாம்பாருக்காக பருப்பு வைப்போம் இல்லையா, அதனால. ஏன்னா ரெகுலராக வந்து ஏதாவது வீடியோ எடுத்து வச்சிருவேன், பட் எப்போ எடுத்ததுன்னு தெரியாது. ஆக்சுவலாக டேட் இருக்கும், பட் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அதெல்லாம் நோட் பண்ண மாட்டோம் இல்லையா. அதனால் வந்து எனக்கு அந்த இப்போ நான் பருப்பு வேக வச்சனால இது எனக்கு டியூஸ்டே தான். அந்த பூஜைலாம் முடிச்சுட்டு காலையில் வந்து ஜீரக தண்ணி நான் எடுத்துருவேன். 2 கிளாஸ் வந்து ஜீரக தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஆக்டிவாக செயல்படுறதுக்கு மார்னிங் டீ காஃபி நமக்கு வேணும் தான், பட் அதை விட நம்ம ஹெல்த்துக்கு வந்து ஒரு சுடு தண்ணியோ அல்லது ஜீரக தண்ணியோ சோம்பு தண்ணியோ ஏதாவது ஒன்று குடிக்கிறது நல்லது. அல்லது நைட்டே வந்து நீங்கள் ஜீரகம் சோம்பு நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில் வந்து சோக் பண்ணிவிட்டு மார்னிங் அந்த வாட்டரை ட்ரிங்க் பண்ணும்போது ரொம்ப வந்து ஆக்டிவாகவும் நம்மளுடைய மெட்டபாலிசஸ்க்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதை நம்ம ஆக்டிவாக செயல்படுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் ஒரு சுடு தண்ணி எடுத்துகிட்டு உங்கள் வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்றைக்கி மார்னிங் வந்து பால் இல்லை, அதனால சரி ஒரு பிளாக் டீ கொஞ்சம் சூடாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா தலை குளிச்சுட்டு வந்துட்டு தலை பாரமாக இருக்கும்போது ஏதாவது சூடாக குடிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி பிளாக் டீ எடுத்துருக்கேன். ரெகுலராக வந்து பிளாக் டீ எடுக்க மாட்டேன், டீ காஃபி அந்த மாதிரி தான் எடுத்துப்பேன் நான். சுடு தண்ணி ஏதாவது எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சைட்லேயே வந்து நான் பருப்பு, நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்காக கஞ்சி போட்டுட்டேன். குழந்தைங்களுக்கும் நான் நிறைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். கஞ்சி ஒரு நாள், தேங்காய் பால் ஒரு நாள், டீ காஃபி ஒரு நாள், அந்த மாதிரி மாற்றி குடிப்பாங்க. டெய்லி கஞ்சி குடிக்க மாட்டாங்க, நமக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு நாள் அது கொடுத்தோன்னா அவங்களும் கொஞ்சம் ஆக்டிவாக வந்து சரிம்மா இன்றைக்கி இதுனா ஓகே அப்படின்னு சொல்லி குடிச்சிருவாங்க. ஸோ நான் வந்து இது கொரோனா பீரியட்லேருந்தே இந்த கஞ்சி ரெசிபி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ரெகுலராக மார்னிங் அல்லது ஈவினிங் ஏதாவது வந்து வாரத்தில் 2 அல்லது 3 நாள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் நைட்டே வந்து பாத்திரத்தை வந்து எப்போவுமே விளக்கி வச்சுருவேங்க. அப்போ தான் எனக்கு மார்னிங் வரும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா கிச்சன் க்ளீனாக இருக்கும்போது தான் நமக்கு எழும்பும் போதே வந்து ஓகே நம்ம வேலைகளை பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே நம்ம வந்து நைட்டே எல்லா வேலைகளையும் முடிக்காமல் நெக்ஸ்ட் வந்து எல்லாமே பெண்டிங் போட்டுட்டு நம்ம தூங்கினோன்னா மார்னிங் நமக்கு எழும்பி வரதுக்கே தோணாதுங்க. ஏன்னா வந்து நம்ம எல்லா வேலையும் பெண்டிங் இருக்கும். காலையில் தான் அதை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் யாருக்கு தாங்க எழும்ப முடியும்? அந்த வேலைகளை முடிக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எழும்ப மாட்டோம். அதனாலேயே நைட்டே வந்து எல்லா வேலைகளையும் கையோடு நீங்கள் முடிச்சுட்டு தூங்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு தூக்கம் வரும்.
நான் அப்படி தான் படுத்த 5 நிமிஷத்தில் தூங்கிடுவேன் நான். ஏன்னா அது ஒரு வரம்னு நினைக்கிறேன் நான். இப்போ இல்லை, எப்போவுமே வேலை இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி இருந்தாலே தூங்கிடுவேன். ஏன்னா வந்து நம்ம வீட்டு வேலைகள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருக்கிறனால அவ்வளோ டயர்ட்னஸ் இருக்கும். அதனால வந்து நான் சீக்கிரமாகவே தூங்கிடுவேன். அது மாதிரி என் பையனும் இன்றைக்கி சீக்கிரமாகவே எழும்பி வந்துட்டான். பட் என்னென்னா அவனுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் இருந்தனால அது பண்ணிகிட்டு இருப்பான். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். முன்னாடியெல்லாம் டிவி போட்டு விடுவோம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு. பட் இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துருவாங்க. என் ஹஸ்பண்டும் காலையில் குளிச்சுட்டு வந்துட்டு அவங்களும் சாமிலாம் கும்பிடுவாங்க. ஸோ அந்த வேலையை பார்த்துட்டு சரி பால் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பால் வாங்குறதுக்காக அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. சைட்லேயே நான் பருப்பெல்லாம் வேக போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து கடலை வேக போட்டுருந்தேன். ஸோ நைட்டே வந்து குழந்தைங்களுக்காக ஸ்நாக்ஸ் இது பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, இன்னொரு நாள் ஏதாவது லட்டு, இன்னொரு நாள் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது சாலட் எடுத்துகிட்டு போவாங்க. சாலடும் ரெகுலராக என் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் நான். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மாங்காய் எல்லாமே வந்து ஹஸ்பண்டும் சீக்கிரம் எழுப்பினால கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அவசரத்தில் நான் நின்றுட்டே வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுவேன். அதனால் நான் சாலட்காக நான் கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கட் பண்ண போயிட்டார். எப்போவுமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார். ஏன்னா எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக எழும்பிடுவார். இந்த மாதிரி டியூஸ்டே ஃப்ரைடே அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் எழும்பி வந்து விளக்கே திருப்பேன் இல்லையா, சாமி கும்பிட்டுட்டு அவங்களும் அவங்க வேலையை ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் சாம்பாருக்கான காயெல்லாம் தனியாக வந்து அரைஞ்சிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள் கடலையை வேக வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு அடுப்பில் வந்து நான் சாதம் வேக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பருப்பு போட்டிருக்கேன். பருப்பு வெந்துட்டு இருக்க டைம்லேயே நான் காய் வந்து அரைஞ்சி வச்சுருவேன். நம்ம பிளான் பண்ணிக்கிட்டால் போதும். காலையில் வந்து நம்ம வேலைகளை வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய வரவங்க. ஏன்னா வந்து நமக்கு முந்தின நாள் என்னென்ன பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளால் பிளான் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு டைம் இருக்கும். அடுத்த நாள் குழந்தைங்களுக்கு ரிலாக்ஸ்டாக எல்லாம் பண்ணுறதுக்கும் வந்து டைம் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறமே அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே ஃபீல் பண்ணுவோம். நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் நம்மளுடைய ஃபேமிலியோட ஹெல்த்துக்கு, நம்மளுடைய க்ரோத்துக்கு, எல்லாத்துக்குமே நமக்கு போதுமான அளவு டைம் இருக்குது. நம்ம அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணாலே போதும். நான் அப்படி தான் காலையில் என்னோடய குழந்தைங்களுக்கு, என்னோடய ஹஸ்பண்டுக்கு, எனக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டா அது ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லா வீட்டு வேலைகள் எல்லாம் பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் என்னுடைய க்ரோத்துக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். எல்லா குழந்தைகள் எல்லாமே ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டு கடக்கடான அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். எனக்கும் ஒரு ரிலாக்ஸான டைம் வந்து தேவைப்படும். ஒரு ½ hour எடுத்துப்பேன். கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்குறதோ அல்லது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ கொடுக்க போகிறோம், அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதோ அப்படின்னு திங்க் பண்ணுறதோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிப்பேன். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து பருப்பு வெந்தாச்சு, இன்னொரு சைடு வந்து நான் அடுப்பு மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமாக இருக்கும். கொதிக்க வேண்டியது ஐட்டம் வந்து அழகாக கொதிச்சிட்ருக்கும். இந்த சைடு வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அந்த கருவேப்பிலை, ஏதாவது பச்சை மிளகா, ஏதாவது தேவையான ஐட்டம். இப்போ வந்து நம்ம ஜூஸ் போட போகிறோம், மோர் போட போகிறோன்னா அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா முந்தின நாளே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம். முக்கியமாக நான் பூண்டு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா உரிச்சு வச்சுருவேன். அப்போவே எனக்கு காலையில் பாதி வேலை வந்து முடிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அறக்க பறக்க பூண்டு வெங்காயம்லாம் உரிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஹரிபரியாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் அது மட்டும் நான் செஞ்சு வச்சுருவேன் முன்னாடி. மற்றபடி காய் எல்லாமே அடுத்த நாள் தான் நான் வேக போடுவேன். இப்போ ஒரு சைடு வந்து நான் சாம்பாருக்காக வதக்கிட்டு இருக்கேன், ஒரு சைடு வந்து சாதம் வெந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த சாம்பார் வந்து கொதிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பொரியல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டிஃபன் வேலை இருந்துச்சுன்னா கரெக்டாக இது முடிக்கும் போது டிஃபன் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்ன தான் நான் 4:30 எழுப்பி வந்தாலும் என்னுடைய அந்த குக்கிங் வேலை ஸ்டார்ட் ஆகிறது வந்து 5:30 தான். 5:30 7:30 2 hours. ஜஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோன்னா 2 hours போதுங்க. நான் ஸ்நாக்ஸ் பண்ணிவிடுவேன், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிடுவேன், நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சு பொரியல் எல்லாமே வந்து முடிச்சிடுவோம். ஸோ அதுக்கான டைம் 2 hours எனக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து என்னால் எப்படி முடிஞ்சு அப்படின்னா பூஜை வேலைகளை ஏற்கனவே நான் முடிச்சனால எனக்கு இது வந்து போதுமான டைமாக இருக்கும். இதுவே பூஜை வேலை நான் அந்த டைமுக்கு தான் எழும்பி வந்தேன்னா எனக்கு வாசல் பெருக்க வேண்டியது இருக்கும், நான் குளிச்சிருக்க மாட்டேன். அப்படி இல்லாட்டி வந்து நான் பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து நான் எல்லாமே காலையில் தான் பண்ணுறனால காய் எல்லாமே. இதுவே நம்ம நைட்டே காயெல்லாம் அரிஞ்சு வச்சிட்டோன்னா அது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டைமாக இருக்கும். பட் என்னென்னா அது அரிஞ்சு வைக்கிறது வேஸ்ட்டு. அது மாதிரி நைட்டே நான் ஊற வைக்கவும் மாட்டேன். ஜஸ்ட்டு அந்த பருப்பு அரிசி எல்லாமே ½ hour ஊறினாலே போதுங்கிறாங்க. அப்போ தான் ஃபுல் நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்கும். இல்லை நம்ம நைட்டே ஊற வச்சாலும் அதோட சத்துக்கள் வந்து பாதி போயிடும். அதுக்கு நம்ம சமைக்காமலே இருக்கலாம். எதுக்கு நம்ம தேவையில்லாமல் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதை நம்ம நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணி அப்படி தானே நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஹெல்த்துக்கு தான் ப்ராப்ளமாக வரும். அதனால் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. முக்கியமாக ஹோம் மேக்கராக இருக்கும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஹிருத்திக்கும் வந்து ரொம்ப த்ரோட் பெயின் இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவனை ஸ்கூலுக்கு விடலை. அதனால அவனுக்காக கஞ்சி மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவன் கொஞ்சம் கஞ்சி சாப்பிட்டுப்பான். காலையில் பூரி தான் பண்ண போகிறேன். பூரிக்கு கிழங்கும் வந்து சைடில் வேக வச்சுட்டேன் நான்.
ஸோ ஹஸ்பண்டை குழந்தை கனிஷ்கா வந்து பூரி எடுத்துப்பாங்க, நானும் ஹிருத்திக் வந்து கஞ்சி எடுத்துக்கிற மாதிரி பிளான். ஸோ பொரியலும் வந்து இன்றைக்கி புடலங்க பொரியல் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் பாலும் வாங்கிட்டு வந்தனால பால் ஒரு சைடு போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து சாம்பார் ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6:30 தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் நான் சாம்பார் ரெடி பண்ணிவிட்டேன், சாதம் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பூரிக்காக மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். சைட்லேயே வந்து பொட்டேட்டோ வேக வச்சு அதையும் எடுத்து கிழங்கும் வந்து மேக் பண்ணிவிடுவேன். ஸோ டைம் வந்து 7:30. என் ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லா வேலைகளுமே முடிச்சிடுவேன். இந்த வேலைகளை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற டைமில் வந்து நம்மளுடைய க்ரோத்துக்கான நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் வந்து என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் லேர்ன் பண்ண டைமில் வந்து நான் ஆரி கற்றுக்கிட்டேங்க. சாரீ ப்ரீ பிளேட்டிங், குஞ்சு மேக்கிங், டசல்ஸ் மேக்கிங், நெக்ஸ்ட் வந்து மெஹந்தி நான் கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். நான் ப்ரூச்சஸ் கிளாஸ் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட்டு 200 rupeesக்கு தான் நான் என்னுடைய ஆன்லைனில் வந்து கற்றுக்கிட்டேன். KM ஆர்ட்ஸ் வேர்ல்டில் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு கிளாஸஸும் வந்து 1 month தான் இருக்கும். அந்த கிளாஸ் முடிக்கும்போது அடுத்த கிளாஸ் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ரிலேட்டடாக நிறைய நாலேஜ் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது லேர்ன் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு நமக்கு டைம் இருக்காது. அது மாதிரி உங்களுக்கு லேர்ன் பண்ண பீரியடில் வந்து நீங்கள் தாராளமாக நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ரிலேட்டடாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிவிட்டு ஹோம் மேக்கராக இருக்கும்போது நமக்கு காலையிலே நம்ம வேலையை முடிச்சிட்டோன்னா நமக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இப்போ யூடியூப் சேனல்லே நினச்சிக்கோங்க, எத்தனை பேர் வந்து வீட்டிலே இருந்தே ஏர்ன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இல்லைனாலும் உங்கள் வீட்டில் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய இப்போ நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணலாம். அல்லது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாவோ உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸை ஷேர் பண்ணாலே அதை நம்ம யூடியூப் வந்து நிறைய பேருக்கு ப்ரமோட் பண்ணி நமக்கு அதில் இருந்தும் ஒரு வருமானம் கிடைக்கும். ஸோ ஹோம் மேக்கர் எத்தனை பேர் இப்போ ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நம்மளால் முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச விஷயத்த நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த டைம் வந்து போதுமானதாக இருக்கும். எல்லா வேலையுமே பெண்டிங் போட்டுட்டு வேலை இருக்குன்னு அந்த மைண்ட் செட்டோடு நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளால் ப்ராப்பராக எல்லா வேலையுமே செய்ய முடியாது. மைண்டும் வந்து அப்செட் ஆகிடும், பாடியும் வந்து டயர்டாகிடும். ஸோ பாடி டயர்டாமல் இருக்கிறதுக்காக நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டும் அவசியம். நம்ம ஃபேமிலிக்கு முக்கியமாக ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும், நிறைய வேலைகளை பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஹிருத்திக் வந்து இப்போ ஏன் கோல்டு காஃப் வந்துச்சு அப்படின்னா கோல்டு இல்லை, ட்ரை காஃப் ஆகிடுச்சு அவனுக்கு. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது தண்ணி நான் அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பேன். பட் ஸ்கூல் போகும்போது வந்து தண்ணி அந்தளவுக்கு கொடுக்குற தண்ணியை குடிச்சிட்டு வர மாட்டோம். அதனால் ரொம்ப ட்ரை காஃப் ஆகிடுச்சு. ஸோ ஹெவியாக வந்து இருமிட்டே இருந்தால் முந்தின நாள் வந்து ஸ்கூலுக்கு விட்டுருந்தேன். எக்ஸாம் இருந்துச்சு, மந்த்லி எக்ஸாம் விட்டுட்டேன். பட் மேம் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதனால் இன்றைக்கி அவனை ஸ்கூலுக்கு விடலை. அதனால் அவனுக்காக கொஞ்சம் உளுந்து போட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, நெக்ஸ்ட்டு மிளகு, ஜீரகம்லாம் போட்டு ஒரு கஞ்சி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி அவன் ஸ்கூலுக்கு இல்லை, நானும் அவனு தான் இருக்க போகிறோம். ஸோ என்னுடைய வேலைகள் மார்னிங் ஆக்டிவிட்டி எல்லாமே 7:30க்கு முடிஞ்சிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்காக வேக வச்சு கொடுத்தாச்சு. ஹஸ்பண்ட் வந்து காய் கொஞ்சம் கட் பண்ணி தந்தாங்க. அதனால் வேர்க்கடலையில் கொஞ்சம் ஒரு சாலட் மாதிரி போட்டாச்சு. புதினா ஜூஸ் தான் ரெகுலராக எடுத்துகிட்டு போவாங்க. பட் இன்றைக்கி வந்து லெமன் மட்டுமே போட்டு பாப்பாவுக்கு வந்து கொடுத்தாச்சு. பாப்பாவே ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். நான் மறுபடி வந்து பால் போட்டு வச்சுட்டேன். அந்த டைமில் டைம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் வந்து க்ளீனும் பண்ணி வச்சுட்டேன். எல்லா பாத்திரத்துலேயும் வந்து வானலெல்லாம் இருக்குள்ள நமக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து தனியாக குட்டி குட்டி பாத்திரத்தில் வந்து வச்சுட்டு நான் என்னுடைய க்ளீனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. க்ளீனிங்கை முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து ஒரு டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டீ போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பையனுக்காக கொஞ்சம் மஞ்சள் பால் வந்து கொதிக்க வச்சு வந்து போடுறேன். காலையில் ஹிருத்திக்கு வந்து கஞ்சி பண்ணியிருந்தேன் இல்லையா, கொஞ்சம் பப்படம் வந்து வேணும்னு கேட்டிருந்தேன். அதனால் பப்படம் வந்து போட்டிருந்தேன். அதைத்தான் நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஹெல்த்தியாக கொடுத்தாலும் குழந்தைங்க தானே, அதனால் வந்து பப்படமும் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பப்படம் போட்டு கொடுத்துட்டேன். பொரியல்லாம் இருந்துச்சு, ஆனால் பொரியல்லாம் சாப்பிட்டதுக்கு கஞ்சி வச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து பப்படம் போட்டு கொடுத்துட்டேன். கொஞ்சம் சந்தோஷமாகவே சாப்பிட்டுட்டான். திருப்பி வேணும் அப்படின்னா பூரி கேட்டுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். நான் சரி ஸ்கூல் போயிட்டு வந்து மஞ்சள் பால் போட்டு தரேன்னு சொல்லிட்டு மஞ்சள் பால் வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிறேன்.
ஏன்னா யூஸ்வலாக வந்து பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு மஞ்சள் போட்டு மிளகுத்தூள் போட்டு கொடுத்துருவோம். பட் இந்த மஞ்சளும் மிளகுத்தூளும் போட்டு கொதிக்க வச்சு நம்ம கொடுத்தோன்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து சீக்கிரம் வந்து க்யூர் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 3 days தான் இருக்கும் என் பசங்களுக்கு அந்த ஹெவியான காஃப். அதுக்கப்புறம் மேனேஜபிளாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இந்த டைமில் வந்து நமக்கு பயமாயிருது. ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருமும்போது வந்து நமக்கு கை வைத்தியம் வந்து செட் ஆக மாட்டுது. வீட்டில் தூதுவளை வெத்தலைலாம் இருந்தாலும் அந்த கஷாயம்லாம் வந்து க்யூர் ஆக மாட்டுது. அதனால வந்து நான் 3 நாளுக்கு வந்து மருந்து கொடுத்துட்றது. நெக்ஸ்ட்டு வந்து தேவைப்பட்டுச்சு அந்த மருந்து ஸ்டாப் ஆகும்போது தேவைப்பட்டுச்சுன்னா ஏதாவது இன்னும் கொஞ்சம் போகலை அப்படின்னா வந்து அந்த கஷாயம்லாம் வந்து போட்டு கொடுத்துட்றது. ஏன்னா வந்து இப்போ ரொம்ப ஹெவியாக இருக்குது குழந்தைங்களுக்கு வந்தாலே. அதனால வந்து சரின்னு மஞ்சள் பாலும் போட்டு கொடுத்துட்டேன். என் பையன் வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் படுவான். மஞ்சள் பாலா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவனுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லீவ் போட்டிருக்கானா நம்ம என்ன சொல்லலாம் செஞ்சுருவான். லீவ் போடல ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா அம்மா நான் செய்ய மாட்டேன் அப்படின்பா. இப்போ லீவ் போட்டிருக்கனால நீ கண்டிப்பாக குடிச்சு தாண்டா ஆகணும் அப்படின்னு சைட்லேயே எனக்கு கொஞ்சம் காம்ப்ளான் கொடுங்கன்னு சொல்லிட்டு காம்ப்ளானை வேறு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். இது உங்கள் மேம் மட்டும் பார்க்கட்டும்டா உனக்கு இந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து அவனுக்கு இது வாய் எல்லாமே அந்த உதடி எல்லாமே வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. ஏன்னா தண்ணி குடிக்காததுக்கு ரீசன் தான் அது. ஸோ நானும் பையனும் ரிலாக்ஸ்டாக குடிச்சிட்டு அடுத்து வந்து நான் என்னுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேங்க. ஆரி போடுவேன். அப்படி ஆரி ஒர்க் இல்லை அப்படின்னா நமக்கான நூல் சேனல் இருக்குது, ஆரிக்கான சேனல் இருக்குது. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஆரி சேனல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அது பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஆர்டர்ஸ் இருந்தால் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன், யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுலேயும் ஒரு சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, இன்னொரு சேனல் நமக்கு இந்த vlog சேனல். ஸோ இந்த வேலை இல்லைன்னா அந்த வேலை, அந்த வேலை இல்லைன்னா இந்த வேலை. எப்போவுமே நம்மளை வந்து ஆக்டிவாக பிஸியாக வச்சுருக்கும் போதும் தேவையில்லாத விஷயங்களை போட்டு நம்ம மனசை வந்து குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இல்லைனாலும் ஒரு ஸ்டேஜில் ஒரு நாளில் வந்து நம்ம க்ரோ ஆக தான் போகிறோம். பட் இப்போவே அதுக்கான டைம் கொடுக்கும்போது தான் நம்மளால் நம்ம வந்து க்ரோ ஆக முடியும். ஜஸ்ட்டு ஒரு 100 வியூஸ் தானே, 1K வியூ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் போடாமல் இருந்தோன்னா பாருங்கள், வளர்ந்தவங்களாம் அப்படி தான் வளர்ந்துருக்காங்க. அவங்களுடைய க்ரோத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வியூ 10 வியூ 100 வியூஸ் தான் போயிருக்கு. பட் இப்போ அவங்க 1 lakh வியூ மந்த்லேயே 1 lakh சேலரிலாம் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா எப்படிங்க? சின்னதாக வளர்ந்தவங்க தான். யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, படிச்சிருந்தாலும் சரி படிக்கலைன்னாலும் சரி எக்கச்சக்கமாக வீட்டிலேருந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பொடி தயாரித்து விற்கிறதா இருக்கட்டும், பன்னீர் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து நலுங்கு மாவு ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கெலாம் நமக்கு படிப்பறிவு வேணும்னு அவசியம் கிடையாது. ஸோ படிக்காதவங்களும் நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க. படித்து வேலைக்கு போய் வீட்டில் இருக்கிற பெண்களும் அவங்களால முடிஞ்ச அளவு எஃபர்ட் போட்டால் தான் முன்னேற முடியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நினச்சிருக்கேன், ஆரிலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா நினச்சிருக்கேன், பன்னீர் மேக் பண்ணலாமா நினச்சிருக்கேன், ஹெல்த்தியான லட்டு ப்ரொவைட் பண்ணலாமா நினச்சிருக்கேன். பட் எல்லாமே வந்து ஃபுட்டில் வந்து இன்வால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்தது. அதனால தான் நான் வந்து ஆரி சைடு போனேன். ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய க்ரோத்துக்கான முயற்சிகளை வந்து நீங்கள் எடுக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என் பையனை வச்சுட்டு இந்த டே ரன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அழுது குடிப்பான். எதையுமே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் டேஸ்ட்டு கூட பண்ண மாட்டான்.